பார்வதி அம்மா பூமியில் அத்தனையும் தப்பு பண்ணி வச்சுருக்கான். பூரா எழுத்து பேப்பரை வச்சு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாடே தப்பு பண்ணி வச்சுருக்கான். ஆடம்பரத்தில் ஆட்டி பூமியை பாழாக்கி எல்லா விவசாயத்தை அழித்து எல்லாமே நாசம் பண்ணி கந்தல் கோலமாக ஆக்கி வச்சுருக்கான். பார்த்தியா பார்க்கலையாப்பா? கோர்ட்டு கடைசி இன்னைக்கு கணக்கு கொடுக்காரு. இதுதான் கடைசி முடிவு. அந்த நிர்வாகத்துக்குள்ள கணக்கு பத்திரப்பதிவுலேருந்து எல்லாம் கணக்கு ஆலோசனை பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு பத்திரப்பதிவுலேயும் உள்ளே வந்து வழக்கு ஆடுது. வழக்கு ஆடி பூரா 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 50 வருஷம் ஓட போய் தான் வெளியில் அழிக்கான். அப்போ அதுக்கு தண்டனை கொடுக்காம அவன் அவ்வளோ பெரிய தப்பு செய்தான். புரியுதா? தமிழ்நாட்டில் வந்து 100க்கு 100, ஆந்திரா கர்நாடகத்தில் 80க்கு 80, டெல்லியில் 1000க்கு 1000 செஞ்சு வச்சுருக்கான். பூரா அந்த பேப்பரை அச்சடித்த பேப்பரை விட்டு பாழாக்கி வச்சுருக்கான். எல்லாம் இதுக்கு என்ன கணக்குங்கிற கணக்கு கடவுள் தான் எடுக்க முடியும். கடவுள் தான் இதுக்கு முடிக்க முடியும். கடவுள் தான் தண்டனை போடுவார். கடவுளுக்கு இன்றைக்கி போட்டார். தப்பு செய்கிற கையெழுத்தில் பூராமே உள்ளே போயிடுவான். அரசியல்வாதி, 10,000 கோடி 2ஆம் நம்பர் பார்க்குறவன், கவர்மெண்ட் வேலாக்கிறவன். இன்றைக்கி கவர்மெண்ட் வேலாக்கிறவனை எரியுதார். கண்ணில் எரியுதார். கண்ணுலேயும் விரலில் எரியுதார். அந்த கண்ணை பார்த்து விரலை பார்த்து எழுதி கொடுத்து நாசம் பண்ணி வச்சுருக்கான்ல, அது எரியுதார். சோழி முடிஞ்சு போவான். ஒரு பேரை விட மாட்டார். கவர்மெண்ட் வேலாக்கிறவன் ஒத்த பே கூட நிம்மதியான வாழ்க்கையில் இப்போ இல்லை. எல்லாம் அலங்கோலமாக தான் அவன் வீட்டில் கிடக்கு. கையெழுத்து போடுதமே. என்னடா படிப்பு, என்னடா அவங்க படிப்பு? அதான் உட்காந்து ஆட்டுதான்ல. அவன் அரசியல்வாதி சுத்த சாக்கடை. அதுக்கு அடுத்தாப்புல சாக்கடை கவர்மெண்ட் வேலாக்கிறவன் அனைத்தும் சாக்கடை. சாக்கடையாக ஆக்கி சாக்கடையாக பூமியை பூ மாதிரி இருந்த பூமியை சாக்கடை ஆக்கி வச்சுருக்கான். அம்புட்டோம் முட்டாப்பையில் அரியட்ட முட்டாப்பையலாம் போட்டாரா. கவர்மெண்ட் வேலாக்கிறவன் இன்றைக்கி எரிஞ்சிட்டாரு. சோழி முடிஞ்ச உட்கார்ந்த இடத்துல எரிதார். கோபத்தில் எரிதார். இந்த பேரை தான் அடிக்கிற அடியில் துவைச்சி எடுக்கணும் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். ஆணும் பெண்ணும்